வணக்கம் மக்களே. நிகழ்தகவு ப்ராபபிலிட்டியில் உள்ள பார்ட் 5 வீடியோ தான் பார்க்க போறோம். இன்னைக்கான வீடியோல ரொம்ப ரொம்ப முக்கியமான கணக்குகள் பார்க்க போறோம். டிஎன்பிசி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் மற்றும் ஸ்கூல் புக்ல உள்ள கேள்விகள் தான் பார்க்க போறோம். நீ எந்த காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தாலும் டிஎன்பிசி குரூப் 2 இருக்கட்டும் குரூப் 4 இருக்கட்டும் தாராளமா இந்த வீடியோ பார்த்து படிக்கலாம். உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரி, கணக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன் மட்டும் பார்த்துட்டு அதுக்கடுத்து கணக்குள்ள வரலாம். சரிங்களா? இதுக்கு முன்னாடி போட்டிருந்த 4 வீடியோவும் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அதை பார்த்துருந்தீங்கன்னா அதை பார்க்கணுங்கிற அவசியமே இல்லை. சரிங்களா? ஒரு ஈவெண்ட் ஏதோ ஒரு நிகழ்ச்சிக்கான நிகழ்தகவை கண்டுபிடிக்க போறோம் அப்படின்னா அதற்கான ஃபார்முலா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா P of E equal to N of E by N of S. சரிங்களா? இந்த P of E அப்படிங்கிறது probability of an event, அதாவது ஒரு நிகழ்ச்சியின் நிகழ்தகவை கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா என்னன்னு கேட்டீங்கன்னா N of E by N of S. சரி, அந்த N of E னா என்ன, N of S னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா N of E அப்படிங்கிறது சாதகமான வாய்ப்புகள். சரிங்களா? சரி, N of S அப்படின்னா என்ன சொல்லிட்டு கேட்டீங்கன்னா மொத்த வாய்ப்பு. சரிங்களா? அப்போ ஏதோ ஒருக்கான ப்ராபபிலிட்டியை கண்டுபிடிக்க போறோம் அப்படின்னா அப்ப நம்ம என்ன பண்ணணும், சாதகமான வாய்ப்புகளை மொத்த வாய்ப்பால டிவைட் பண்ணா நமக்கு என்ன கிடைச்சிரும், ப்ராபபிலிட்டி நிகழ்தகவு கிடைச்சிரும். இங்கிலீஷ்ல சொல்ல போனோம் அப்படின்னா N of E அப்படிங்கிறது ஃபேவரபிள் அவுட்கம்ஸ், N of S அப்படிங்கிறது பாசிபிள் அவுட்கம்ஸ். சரிங்களா? அப்போ ஃபேவரபிள் அவுட்கம்ஸ் பாசிபிள் அவுட்கம்ஸால டிவைட் பண்ணா நம்மளுக்கு என்ன கிடைச்சிரும், ப்ராபபிலிட்டி ஆஃப் an ஈவெண்ட் கிடைச்சிரும். ஒரு ஈவெண்டினுடைய ப்ராபபிலிட்டி நமக்கு கிடைச்சிரும். சரிங்களா? இந்த ஃபார்முலா மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, கணக்குள்ள போவேல இன்னும் தெளிவா புரியும். சரிங்களா? சரி, இருந்துட்டு போட்டோம். எப்பவுமே ஒரு நிகழ்ச்சியினுடைய நிகழ்தகவு எதுக்குள்ளதான் அடங்கி இருக்கும் அப்படின்னா 0க்கும் 1க்கும் நடுவுல தான் அடங்கி இருக்கும். சரிங்களா? 1 0ஆக இருக்கலாம், அப்படின்னா 1ஆக இருக்கலாம், அப்படின்னா 1க்கும் 0க்கும் இடைப்பட்ட எந்த நம்பர் எந்த எண்ணாக வேணா இருக்கலாம். சரிங்களா? ஆனா 0க்கு கம்மியாகவோ 1க்கு அதிகமாகவோ என்ன செய்யாது, ஒரு நிகழ்ச்சியினுடைய நிகழ்தகவு போகாது. சரிங்களா? இதுதான் ப்ராபபிலிட்டி. நீங்க மெயினா தெரிஞ்சுக்கூடிய ரொம்ப முக்கியமான விஷயம். சரிங்களா? தெரியாம கணக்குகள் சால்வ் பண்ணவே கூடாது. சரிங்களா? சரி, இப்ப டைரக்டா கணக்குள்ள போயிடலாம். என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. பகடைனால எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். பரமபதம் சின்ன பிள்ளைல எல்லாருமே விளையாண்டுருப்போம். இந்த மாதிரி இருக்கும். ஒரு 6 முகங்கள் இருக்கும். அந்த 6 முகத்துல அதாவது ஃபர்ஸ்ட் முகத்துல 1 புள்ளி, 2வது முகத்துல 2 புள்ளி, 3வது முகத்துல 3 புள்ளி, 4வது முகத்துல 4 புள்ளி, 5வது முகத்துல 5 புள்ளி, 6வது முகத்துல 6 புள்ளின்னு சொல்லிட்டு புள்ளி புள்ளியா வச்சிருப்பாங்க. சரிங்களா? சரி, இருந்துட்டு போட்டோம். இப்ப பாருங்க, ஃபர்ஸ்ட் கணக்கு நம்ம 3 பகடை வச்சு வரக்கூடிய கணக்கு பார்க்க போறோம். சரிங்களா? பாருங்க, ஃபர்ஸ்ட் क्वेश्चन வாசிக்கலாம். 3 dice are thrown simultaneously. Find the probability of getting triplets in all 3 அப்படி சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அதாவது தமிழ் क्वेश्चन வாசிப்போம். 3 பகடைகள் ஒரே நேரத்தில் உருட்டப்படுகின்றன. மூன்றிலும் ஒரே எண் கிடைக்க நிகழ்தகவு என்ன அப்படி சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. முக்கியமான கணக்கு. 2018 டிஎன்பிசி எக்ஸாம்ல கேட்கப்பட்ட கேள்வி. சரிங்களா? பகடைனா இப்படிதான் இருக்கும் அப்படிங்கறத சொல்லிட்டேன். சரிங்களா? சரி, இருந்துட்டு போட்டோம். நம்ம எல்லாருமே விளையாடையில இந்த புள்ளிகள் வச்சு பார்த்திருப்போம். சரிங்களா? ஆனா இன்னைக்கு நம்ம அதாவது இந்த கணக்குகள் அப்படின்னு சொல்லிட்டு வரையில அந்த புள்ளிகளை நம்ம எண்ணிக்கையா மாத்திரும். சரிங்களா? ஃபர்ஸ்ட் இது 1 புள்ளி, இங்க 2 புள்ளி இருக்கு, இங்க 3 புள்ளி இருக்கு, 4 புள்ளி இருக்கு, 5 புள்ளி இருக்கு, பின்னாடி 6 புள்ளி இருக்குன்னு சொல்லிட்டு புள்ளிகள்ல இருக்கத நான் என்ன செஞ்சிருக்கேன், நம்பர்ஸ்ல நோட் பண்ணிருக்கேன். வேற ஒண்ணும் கிடையாது. சரிங்களா? அவங்க என்ன கேட்டாங்க அப்படின்னா 3 பகடையை உருட்டி விடுறாங்க. ஒரே நேரத்துல 3 பகடையை கையில வச்சு அப்படி உருட்டி விடுறாங்க. சரிங்களா? அப்படி உருட்டி விடையில நம்மளுக்கு நிகழ்தகவு கேட்டுதான். என்னத்துக்கு நிகழ்தகவு கேட்டுதான் அப்படின்னா 3 பகடையில ஒரே நம்பர் விழணுமா, அதற்கான நிகழ்தகவு என்ன அப்படிங்கறத கேட்டுக்காங்க. சரிங்களா? இருந்துட்டு போட்டோம். முதல்ல நிகழ்தகவு அப்படிங்கறத பார்த்துட்டாலே நம்மளுக்கு ஃபார்முலா என்னது, நிகழ்தகவு. சரிங்களா? கேட்டிருக்காங்க. P of E equal to N of E by N of S, இதுதான் நம்மளுக்கு ஃபார்முலா. சரிங்களா? இருந்துட்டு போட்டோம். நம்மளுக்கு நான் என்ன சொல்லிட்டேன், மொத்த வாய்ப்புகள் N of S அப்படிங்கறத சொல்லிட்டேன். சரி, அப்போ N of E அப்படிங்கிறது சாதகமான வாய்ப்புகள் அப்படிங்கறத சொல்லிட்டேன். சரிங்களா? மொத்த வாய்ப்புனா என்னதுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா இங்க பாருங்களேன், ஒரு பகடையில 6 முகங்கள் இருக்கு இல்லையா? நம்ம உருட்டி விடையில அந்த 6ல என்ன வேணா விழலாம் இல்லையா? ஆனா ஒரு பகடைன்னு எடுத்துட்டா நம்மளுக்கு 6 முகம் இருக்கு. சரிங்களா? இங்க நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, 3 பகடைன்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இப்போ ஒரு பகடை அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டாங்கன்னா நம்மளுக்கு மொத்த வாய்ப்பு ஒரு 6. சரிங்களா? 6ஆக மட்டும்தான் இருக்கும். சரி, இப்போ இதே ஒருவேளை 2 பகடை அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டாங்கன்னா மொத்த வாய்ப்பு என்னவாக இருக்கும், 6 × 6, இதுதான் என்னவாக இருக்கும், மொத்த வாய்ப்பாக இருக்கும். சரிங்களா? ஏன்னா ஒரு பகடையில 6 முகங்கள் இருக்கு. சரிங்களா? அதனால சரி, இப்போ 3 பகடை அப்படின்னு வந்தா இப்ப நீங்களே சொல்லிடுவீங்க, அப்ப 6 × 6 × 6, 6 3 முறை பெருக்குனா அதான் 3 பகடை வச்சு வரக்கூடிய கணக்குகள்ல மொத்த வாய்ப்பாக இருக்கும் அப்படிங்கறத சொல்லிடலாம். சரிங்களா? அப்போ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணணும், 6 × 6 × 6ன்னு போட்டுக்கோங்க. சரிங்களா? இப்படியே போட்டுக்கோங்க. இந்த பெருக்கிலாம் ஒண்ணு போடுவோம். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த 3 6ஐயும் பெருக்கிட்டு வரக்கூடிய அந்த ஆன்சரை டிவைடு கீழே போடுவாங்க. இப்படியே வச்சுக்கோங்க. ஒரு
ஒருவேளை கேன்சல் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஈஸியா இருக்கும். சரிங்களா, சரி இருந்துட்டு போட்டோம். மேல இருக்கக்கூடியதான் சாதகமான வாய்ப்பு. சரிங்களா, அதாவது சாதகமான வாய்ப்பு நான் இப்ப சொல்றேன். கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்களோ அதான் சாதகமான வாய்ப்பு. அதற்கான வாய்ப்பு எத்தனை வருது அப்படிங்கறத பார்ப்போம். அதனுடைய எண்ணிக்கையை என்ன பண்ணுவோம், மேல போடுவோம். சரிங்களா, அந்த இந்த எண் அப்படிங்கிறது எதை குறிக்கும் அப்படின்னா எண்ணிக்கையை தான் குறிக்கும். சரிங்களா, வேற ஒண்ணுமே கிடையாது. சரி இருந்துட்டு போட்டோம். இப்போ ஃபர்ஸ்ட் பகடையில 1 அப்படிங்கிற நம்பர் விழுந்துச்சுன்னா ரெண்டாவது பகடையிலயும் 1 தான் விழணும்னா மூணாவது பகடையிலயும் 1 தான் விழணுமா. சரிங்களா, அதாவது ட்ரிபிள்ஸ் அப்படின்னு வந்துருச்சுனாலே மூன்றிலும் ஒரே எண் விழுவதற்கான அந்த வாய்ப்பு என்ன, நிகழ்தகவு என்ன, அந்த மாதிரி தானே கேட்டிருக்காங்க. அப்ப மூணுத்துல என்ன செய்யணுமா, 1 விழணும். சரிங்களா, சரி இப்போ ஃபர்ஸ்ட் போர்டுல 2 விழுந்துச்சுன்னா 2ல 2 தான் விழணும், 2ல மூணாவதுல 2 தான் விழணும். சரிங்களா, ஃபர்ஸ்ட்ல 3 விழுந்துச்சுன்னா 2ல 3 விழணும், 4ல சரிங்க 3ல 3 விழணும். சரிங்களா, 4 சரிங்க. இப்போ ஃபர்ஸ்ட்ல 4 விழுந்தா செகண்ட் லைன் 4 விழணும், தேர்ட் லைன் 4 விழணும். சரி அதே மாதிரிதான் 5க்கும் ஃபர்ஸ்ட்ல 5 விழுந்தா ரெண்டாவதுலயும் 5 விழணும், மூணாவதுலயும் 5 விழணும். சரிங்களா, சரி இப்போ ஃபர்ஸ்ட்ல 6 விழுந்தா ரெண்டாவதுலயும் 6 விழணும், மூணாவதுலயும் 6 விழணும். சரிங்களா, என்ன ரொம்ப ஸ்ட்ரக் ஆகுது இன்னைக்கு. இப்போ 7 வர முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா கிடையவே கிடையாது. ஏன் 7 வர முடியாதுன்னா ஏழாவது முகம் அப்படின்னு சொல்லிட்டு பகடையில ஒண்ணு கிடையவே கிடையாது. சரிங்களா, 3 பகடை தான் விட்டு விடுறீங்க. 3 பகடையில மொத்தமே 6 முகம் தான் இருக்கு. ஒவ்வொரு முகத்துக்கும் 1 2 3 4 5 6 தான் பேர் கொடுத்திருக்கோம். அப்போ 6 வரைக்கும் தான் மொத்தமே முகங்கள் இருக்கு. சரிங்களா, சரி அப்ப மொத்தமே எவ்வளவுதான் வாய்ப்பு இருக்கு, அதாவது மூணுத்துலயும் ஒரே எண்களாக விழுவதற்கான வாய்ப்பு மொத்த எண்ணிக்கை எத்தனை இருக்குன்னு பாருங்க. 1 2 3 4 5 6 மொத்தமே சாதகமான வாய்ப்புகள் அவங்க கொஸ்டின்ல கேட்டிருக்காது 6 தான் இருக்கு அப்படிங்கிறது புரியுதா. அதாவது இந்த 1,1,1 போட்டிருக்கிறது இது ஃபர்ஸ்ட் பகடையில விழுந்த நம்பர், செகண்ட் பகடையில விழுந்த நம்பர், மூணாவது பகடையில விழுந்த நம்பர் அப்படிங்கறத சொல்லிட்டேன். சரிங்களா, அது எது குறிக்க அப்படிங்கறத கரெக்டா தெரிஞ்சுக்கோங்க. அப்ப மொத்த சாதகமான வாய்ப்புகள் 6 இருக்கு, அதை மேல போட்டுக்கோங்க. அவ்வளவுதான். சரிங்களா, இப்போ என்ன பண்ணுங்க, எவ்வளவு கேன்சல் பண்ண முடியுமோ அவ்வளவு கேன்சல் பண்ணிருங்க. சரிங்களா, இங்கே ஒரு 6 இருக்கு, இங்கே ஒரு 6 கேன்சல் பண்ணிடலாம். அப்ப 1/6 × 6 எத்தனை 36. இதுதான் ஆன்சர். ஆப்ஷன் பி தான் சரி. வேற ஒண்ணுமே கிடையாது. சரிங்களா, சரி அடுத்த क्वेश्चन போயிடலாம். என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்க. an integer is chosen from the first 20 natural number, what is the probability that is a prime number அப்படி சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அதாவது என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்க. முதல் 20 இயல் எண்களில் இருந்து ஒரு முழு எண் சமவாய்ப்பு முறையில் தேர்ந்தெடுக்கப்படுகிறது. சரிங்களா, என்னது முதல் 20 இயல் எண்கள்ல இருந்து. சரிங்களா, சரி அந்த எண் பகா எண்ணாக இருப்பதற்கான நிகழ்தகவினை காண்க அப்படி சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. சரிங்களா, முதல் 20 இயல் எண்கள் நேச்சுரல் நம்பர்ஸ் அப்படிங்கறத சொல்லிட்டாங்க. சரி இது ரொம்ப முக்கியமான கணக்கு. 2022ல கேட்கப்பட்ட கேள்வி. சரிங்களா, நேச்சுரல் நம்பர்ஸ்னா எல்லாத்துக்குமே நல்லா தெரிஞ்சிருக்கும். அதாவது 1ல இருந்து ஆரம்பிக்கக்கூடியதான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், நேச்சுரல் நம்பர்ஸ் சொல்லுவோம். சரிங்களா, 1ல இருந்து ஆரம்பிச்சு முடிவற்றதாக போய்கிட்டே இருக்கும். 1 2 3 4 5 6 1000 10,000 20,000 சொல்லிட்டு முடிவற்றதாக போய்கிட்டே இருக்கும். சரிங்களா, இதற்கு முடிவு உண்டான்னு கேட்டா கிடையவே கிடையாது. சரி அவங்க என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா, நீ முடிவற்றதாலாம் எடுக்க வேண்டாம், மொத 20 எண்ணத்தை எடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா, மொத 20 எண்ணத்தை எடுக்கிறது. அதாவது எப்பவுமே நேச்சுரல் நம்பர்ஸ் அப்படி சொல்லிட்டு பார்த்தா அது இன்டீஜராகத்தான் இருக்கும். சரிங்களா, அதாவது பாசிட்டிவ் இன்டீஜராக இருக்கும். 1 2 3 அப்படி இருக்கும். சரிங்களா, அதனால நேச்சுரல் நம்பர்ஸ் கேட்டாலே நம்மளுக்கு இதுதான் அப்படிங்கறது தெரிஞ்சுக்கணும். சரிங்களா, அது இன்டீஜர் தான். சரி ஏன்னா இன்டிஜர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டாலே 0வும் ஒரு இன்டிஜர் தான், -1 +1 ரெண்டுமே இன்டிஜர் தான். சரிங்களா, +2 -2 ரெண்டுமே இன்டிஜர் தான். ஆனா இங்க நேச்சுரல் நம்பர் இயல் எண்கள் அப்படிங்கிறதுனால அது எப்படிதான் இருக்கும், பாசிட்டிவா தான் இருக்கும். 1ல இருந்து தான் ஆரம்பிக்கும். சரிங்களா, அதெல்லாம் இருந்துட்டு போட்டோம். அது முழு அப்படிங்கிறதுனால இன்டிஜர்ஸ் அப்படிங்கிறதுனால என்னது நான் சொன்னதுதான். சரிங்களா, பாயிண்ட்ஸ்ல வராதுங்க. அதாவது 0.2 2.1 அப்படி வராது. சரிங்களா, 1 2 3 4 சொல்லிட்டு முழு எண்களாக இருக்கும். சரி இருந்துட்டு போட்டோம், எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். சரிங்களா, அவங்க என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா முதல் 20 எண்ணை மட்டும் எடுத்துக்கோன்னு சொல்லிட்டாங்க. சரிங்களா, 1ல இருந்து 2 அப்படின்னு சொல்லிட்டு எத்தனை 20 வரைக்கும் எடுத்துக்கோன்னு சொல்லிட்டாங்க. சரி எடுத்துக்கிட்டாச்சு. சரி அதுல இருந்து என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா அதுல பகா எண் பிரைம் நம்பராக இருக்கிறதுக்கான அந்த முதல் 20 இயல் எண்கள்ல பிரைம் நம்பர் விழுவதற்கான ப்ராபபிலிட்டி என்ன அப்படிங்கறத கேட்டுக்காங்க. இதுதான் கேள்வி, இது மட்டும் தான் கேள்வி. சரிங்களா, சரி பிரைம் நம்பர்னா திரும்ப நம்ம என்னன்னு தெரிஞ்சுக்கணுமே, நேச்சுரல் நம்பர்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கும் நம்புறேன். சரி பிரைம் நம்பர் அப்படின்னா 1 அப்படிங்கறது எப்பவுமே நல்லா ஞாபகம். 1 அப்படிங்கிறது பிரைம் நம்பர், பகா எண் கிடையாது. சரிங்களா, இது கிடையவே கிடையாது. இது மட்டும் நல்லா ஞாபகம். சரி மத்தபடி இப்ப பாருங்களேன், 1ஆலையும் தன்னாலையும் மட்டும் வகுப்படக்கூடிய அனைத்தையும் நம்ம என்னன்னு சொல்லுவோம், பிரைம் நம்பர்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ 2 அப்படிங்கிற நம்பர் எடுத்துக்கோங்க. இந்த 2 அப்படிங்கிற நம்பர் 1ஆல வகுப்படுமா, கண்டிப்பா வகுப்படும். சரி 2ஆல
வகுப்படுமா, அதாவது தன்னைத்தானே வகுத்துக்குமா, 2 அப்படிங்கிற நம்பர் 2 வகுக்கும், அவ்வளவுதான். வேற எந்த வாய்ப்பாடும் என்ன செய்யாது, எந்த நம்பரும் 2 வகுக்காது. சரிங்களா? இதே ஒருவேளை 4 எடுத்துக்கோங்களேன். 4 அப்படிங்கிற நம்பரை 1 வகுக்கும், தன்னாலே வகுப்படும், 4ஆல வகுப்படும், 2ஆலையும் வகுப்படும். சரிங்களா? அப்போ இது ரெண்டுத்துல எது பிரைம் நம்பர் பகா எண்ணா? 2 அப்படிங்கிறது தான் பிரைம் நம்பர். சரிங்களா? ஏன்னா அது 1ஆலையும் தன்னாலையும் வகுப்படுது. 4 அப்படிங்கிறது பிரைம் நம்பரா? நீங்களே சொல்லிடுவீங்க, கிடையவே கிடையாது. ஏன்னா அது 1ஆலையும் வகுப்படுது, தன்னாலையும் வகுப்படுது, தன்னை தாண்டி மற்றொரு எண்ணாலையும் வகுப்படுது. சரிங்களா? அப்படி 1ஆலையும் தன்னாலையும் மட்டும் வகுப்பட்டு மற்ற எண்களாலையும் வகுப்படக்கூடியதுதான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், பிரைம் நம்பர் கிடையாதுன்னு சொல்லுவோம். சரிங்களா? சரி, இப்படிப்பட்ட 1ல இருந்து 20 எண்கள் விழுவதற்கான வாய்ப்புகள் என்ன, ப்ராபபிலிட்டி என்ன அப்படிங்கறத கேட்டிருக்காங்க. சரிங்களா? சரி, முதல்ல ப்ராபபிலிட்டி அப்படின்னு சொல்லிட்டாலே நம்மளுக்கு முதல்ல ஃபார்முலா எழுதி வச்சுக்கிடுவோம். P of E equal to N of E by N of S. இதான் ஃபார்முலா. சரி, எழுதியாச்சு. முதல்ல மொத்த வாய்ப்புகள் டிவைடு கீழே அளவு போட்டே ஆகணும் இல்லையா? மொத்த நம்மள எவ்வளவு நாள் சூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க, 20 நம்பர். சரிங்களா? மொத்த 20 நம்பர் இருக்கு. அதுல பகா எண்களுக்கான நிகழ்தகவு என்ன அப்படிங்கறதானே கேட்டிருக்காங்க. அப்ப மொத்தம் இருக்கக்கூடியது எத்தனை, மொத்த வாய்ப்பு எத்தனை, 20 நம்பர். சரிங்களா? அதுல நம்ம என்ன பண்ணணும், பகா எண்களை தேர்ந்தெடுக்கணும். சரிங்களா? சரி, 2 பகா எண் கிடையாது அப்படிங்கறத சொல்லிட்டேன். சாரிங்க, 1 பகா எண் கிடையாதுங்கிறத சொல்லிட்டேன். 2 பகா எண்ணா கண்டிப்பா பகா எண். சரிங்களா? 3 பகா எண், 5 பகா எண், 7 ஒரு பகா எண், 11 ஒரு பகா எண், 13 ஒரு பகா எண், 17 ஒரு பகா எண், அதுக்கடுத்து 19 ஒரு பகா எண். சரிங்களா? இவ்வளவுதான் என்னது 1ல இருந்து 20 வரைக்குமான பகா எண்கள், அதாவது 1ஆலையும் தன்னாலையும் மட்டும் வகுப்படக்கூடிய எண்கள். சரிங்களா? இதற்கான நிகழ்தகவு தான் கேட்டிருக்காங்க, அதாவது கொஸ்டின்ல கேட்டிருக்கக்கூடிய சாதகமான வாய்ப்பு. சரிங்களா? இது மொத்தம் எத்தனை நம்பர் இருக்குன்னு பாருங்க. பிரைம் நம்பர் 1 2 3 4 5 6 7 8 8 எண்கள் இருக்கு. சரிங்களா? அப்போ டிவைடுக்கு மேல போடணும், 8 போடணும். கண்டிப்பா புரிஞ்சிருக்கும் நம்பர். இப்ப எவ்வளவு கேன்சல் பண்ண முடியுமோ அவ்வளவு கேன்சல் பண்ணிருங்க. சரிங்களா? பாருங்க, இங்க 4 2 8, இங்க 1 2 2 0 அப்படி போட்டுக்கோங்க. 2 2 4, I 2 10. சரிங்களா? அப்ப 2/5 அப்படிங்கறத ஆன்சர் ஆப்ஷன் சி தான். சரிங்களா? சரி, அடுத்த क्वेश्चन போயிடலாம். என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்க. A manufacturer tested 7000 LED lights at random and found that 25 of them were defective. If a LED light is selected at random, what is the probability that the selected LED light is a defective one அப்படி சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஒரு உற்பத்தியாளர் 7000 ஒளி உமிழ் இருமுனை விளக்குகளை சோதனை செய்ததில் அவற்றில் 25 விளக்குகள் குறைபாடுடையதாக கண்டறியப்பட்டன. சமவாய்ப்பு முறையில் விளக்கத்தை தேர்ந்தெடுக்கும் போது ஒரு குறைபாடுடையதாக இருக்க நிகழ்தகவு என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. 9th புக்ல உள்ள கேள்வி. சரிங்களா? இருந்துட்டு போட்டோம். அதாவது எல்இடி பல்ப் இருக்குல்ல, அந்த எல்இடி பல்ப் என்ன பண்றாங்க, தயாரிக்கிறாங்க. சரிங்களா? அந்த எல்இடி பல்ப் தயாரிச்சதுல மொத்தம் எத்தனை, 7000 எல்இடி பல்ப் தயாரிச்சதை என்ன பண்றாங்க, டெஸ்ட் பண்றாங்க. சரிங்களா? அப்படி அந்த 7000 பல்பை டெஸ்ட் பண்ணல அதுல கொஞ்சம் குறைகள் இருக்கத்தான் செய்யும் இல்லையா? அப்போ 25 அந்த 7000த்துல 25 பல்ப் என்னவாக இருக்குதான், கொஞ்சம் குறைபாடுடையதாக இருக்குதான். சரிங்களா? அவங்க என்ன பண்றாங்களா, எல்இடி பல்பை சும்மா அவங்களா அந்த 7000 பல்ப்ல இருந்து சும்மா கையை விட்டு எடுக்கிறாங்களா. சரிங்களா? சும்மா அவங்க அப்படிதான் சொல்லியிருக்காங்க. ரேண்டமா செலக்ட் பண்றேன் அப்படின்னா சும்மா குத்து மதிப்பா எடுக்கிறாங்க. அந்த 7000த்துல இருந்து ஒரு பல்ப் எடுக்கிறாங்க. சரிங்களா? அப்படி நம்ம செலக்ட் பண்ணக்கூடிய பல்பு குறைபாடுடையதாக மட்டும் இருக்கிறதுக்கான வாய்ப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? குறைபாடுடையதை மட்டும்தான் எடுக்கணுமா? சரிங்களா? அப்படி எடுக்கிறதுக்கு வாய்ப்பு என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இதுதான் கேள்வி. சரிங்களா? சரி, நம்மளுக்கு அதாவது இந்த ப்ராபபிலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு வந்ததால ஃபார்முலா தெரியும். P of E equal to N of E by N of S. இதான ஃபார்முலா. சரி, இருந்துட்டு போட்டோம். நம்ம P of E அதாவது N of S நம்மளுக்கு என்னன்னு தெரிஞ்சிடும். அதாவது மொத்த வாய்ப்புங்க நம்மளுக்கு எத்தனை, 7000 எல்இடி பல்ப். அதுல இருந்து நம்ம சூஸ் பண்ண போறோம். அந்த 7000த்துல இருந்து நம்ம என்ன மட்டும் தான் எடுக்கணுமா, ஒரே ஒரு அந்த எல்இடி பல்ப் அந்த டெஃபெக்டிவா இருக்குல்ல அதை மட்டும் எடுக்கணும். ஒண்ணுதான் எடுக்கணுமா. சரிங்களா? அந்த ஒண்ணு எடுக்கிறதுக்கு எத்தனை வாய்ப்பு இருக்குன்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? அப்போ மொத்தம் 25 பல்ப் என்ன இருக்கு, டிஃபெக்டிவா இருக்கு. சரிங்களா? அந்த 25 தான் என்ன பண்ணணும், மேல போடணும். சரிங்களா? ஏன்னா அந்த 25ல இருந்து நமக்கு என்ன கிடைக்கும், கையில ஒண்ணு கிடைக்கும். சரிங்களா? 25ல இருந்து ஒரு டிஃபெக்டிவ் பல்ப் நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ இதை நம்ம கேன்சல் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த ஒரு பல்ப் அந்த டிஃபெக்டிவா இருக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி கிடைச்சிடும். சரிங்களா? வாட் இஸ் த ப்ராபபிலிட்டி தட் த செலக்டட் எல்இடி இஸ் அ டெஃபெக்டிவ் ஒன். சரிங்களா? எல்இடி லைட் இஸ் அ டெஃபெக்டிவ் ஒன். இன்னும் क्वेश्चन புரிஞ்சிருக்கும் நம்பரை பார்த்துக்கோங்க. ஒரு குறைபாடுடையதாக இருக்க நிகழ்தகவு என்ன? சரிங்களா? தேர்ந்தெடுக்கும் பொழுது, சமவாய்ப்பு முறையில் தேர்ந்தெடுக்கும் பொழுது ஒரு குறைபாடுடையதாக எடுப்பதற்கான நிகழ்தகவு. சரி, இப்ப 25/7000 இருக்கா, இது எவ்வளவு கேன்சல் பண்ண முடியுமா கேன்சல் பண்ணுங்க. சரிங்களா? 25 25. இப்ப பாருங்க, டிவைட் பண்ணி பார்ப்போமா. 7000 25ஆல டிவைட் பண்ணுங்க. சரிங்களா?
பாருங்க. 2 25 50. சரி, மீதி எத்தனை இருக்குங்க? இங்க 2 சரிங்களா? மீதி எத்தனை இருக்கும்? 20 இருக்குமா? மீதி இந்த 0வை கீழே இறக்கிக்கோங்க. அப்ப 8 25 200 அப்படி சொல்லிட்டு கிடைக்கும். இந்த 0வை திரும்ப மேல போடுக்கோங்க சரிங்களா? அப்போ இதை 25 டிவைட் பண்ணோம்னா 280 அப்படி சொல்லிட்டு கிடைக்கும். அப்போ 1/280 அப்படிங்கறது ஆன்சர். ஆப்ஷன்ல இருக்கான்னு பாருங்க. ஆப்ஷன் சி தான் சரிங்களா? புரிஞ்சிருக்கும் நம்புறேன், வேற ஒண்ணுமே கிடையாது சரிங்களாங்க. சரி, அடுத்த கொஸ்டின் போயிடலாம். என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்க. The probability a red marble selected at random from a jar contained P red balls, Q blue balls, R green marbles is. அதாவது P சிவப்பு, Q நீலம், R பச்சை நிற கூழாங்கற்கள் உள்ள ஒரு குடுவையில் இருந்து ஒரு சிவப்பு கூழாங்கற்கள் எடுக்கிறதுக்கு நிகழ்தகவு என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியமான கணக்கு. 10th புக்ல உள்ள கேள்வி. அது மட்டும் இல்லாம 2021 டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ல கேட்கப்பட்ட கேள்வி சரிங்களா? இருந்துட்டு போட்டோம். அதாவது ஒரு பவுல் இருக்குது சரிங்களா? ஏதோ ஒரு ஜார் இருக்கு. அந்த ஜாருக்குள்ள மார்பிள் கல்லு கிடக்குதான் சரிங்களா? எந்த விகித, அதாவது எந்த எண்ணிக்கையில இருக்கு அப்படின்னா P ரெட் பால் இருக்கான், Q ப்ளூ பால் இருக்கான், R கிரீன் பால்ஸ் இருக்கான் சரிங்களா? அவங்க என்ன எதற்கான ப்ராபபிலிட்டி கேட்டிருக்காங்க அப்படின்னா ரெட் மார்பிள மட்டும் எடுக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க சரிங்களா? சரி, மொத்தம் அதுல எவ்வளவு ஹானி இருக்கு அப்படிங்கறத கொடுத்துட்டாங்க. அதாவது ப்ராபபிலிட்டி P of E தான் நம்ம கண்டுபிடிக்க போறோம். சரி, அப்போ N of E by N of S. சரி, N of S அப்படின்னா அந்த ஜாருக்குள்ள மொத்தம் எத்தனை இருக்கும், மொத்த வாய்ப்பு என்னவோ அதான் போடும் சரிங்களா? சிவப்பு பந்துகளும் இருக்கு. சரி, Q நீல பந்துகளும் இருக்கு. Q நீல பந்துகளும் இருக்கு. சரி, அதாவது P சிவப்பு பந்துகள்னா P எண்ணிக்கையிலான சிவப்பு பந்துகள் சரிங்களா? எண்ணிக்கை சொல்றாங்க. சரி, பிளஸ் Q நீல பந்துகள் பிளஸ் R பச்சை பந்துகள், பச்சை நிற பந்துகள் சரிங்களா? அத மொத்த எண்ணிக்கையை கூட்டி போட்டிருக்கோம். கூட்டதான் செய்யணும் அப்படிங்கறத புரிஞ்சுக்கணும் சரிங்களா? அந்த ஜார்ல உள்ள மொத்த எண்ணிக்கைகளை கூட்டி இருக்கேன் சரிங்களா? சரி, இப்ப பாருங்க, டிவைடுக்கு மேல சிவப்பு பந்துகள் போடணும். ஏன்? அதாவது சாதகமான வாய்ப்புகள் சிவப்பு கூழாங்கற்கள் எடுக்கிறதுக்கு தானே கேட்டிருக்காங்க. மொத்தம் எத்தனை சிவப்பு கூழாங்கற்கள் இருக்கு? P எண்ணிக்கையிலான சிவப்பு கூழாங்கற்கள் இருக்கு. P by P plus Q plus R அப்படிங்கறத ஆன்சராக இருக்கும். ஆப்ஷன் பி தான் சரிங்களா? சரி, அடுத்த கொஸ்டின் போயிடலாம். என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்க. Find the probability of getting a red ball from a bag containing 20 red balls அப்படி சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அதாவது 20 சிவப்பு நிற பந்துகள் அடங்கிய பையில் இருந்து ஒரு சிவப்பு நிற பந்தினை எடுப்பதற்கான probability நிகழ்தகவு என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. முக்கியமான கணக்கு. 2021 டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ல கேட்கப்பட்ட கேள்வி சரிங்களா? சரி, ஒரு பை இருக்கு. பை தானே? ஆமா, ஒரு பை இருக்கு. அந்த பையுக்குள்ள எத்தனை சிவப்பு பந்துகள் இருக்கா? 20 சிவப்பு பந்துகள் இருக்கா. அவங்க என்ன பண்ண போறாங்களா? ஒரு சிவப்பு பந்து அதுல இருந்து எடுக்க போறாங்களா? அதுக்கான நிகழ்தகவு என்னங்கறத கேட்டுக்காங்க சரிங்களா? நிகழ்தகவு அப்படிங்கறதுனால நம்மளுக்கு என்னது? P of E equal to N of E by N of S. இதுதான் ஃபார்முலா. N of E by N of S. சரி, N of S அப்படிங்கிறது இங்க மொத்தம் இல்லையா? மொத்தம் எத்தனை பந்து இருக்குங்க? 20 பந்து இருக்கு சரிங்களா? சரி, அந்த 20 பந்துமே சிவப்பு பந்தா தான் இருக்கு. இவங்க எடுக்க போறதும் சிவப்பு பந்து தான். ஆனா ஒரே ஒரு சிவப்பு பந்து தான் எடுப்பாங்களாம். சரி, ஆனால் நம்ம கிட்ட எத்தனை இருக்கு? மொத்தம் 20 சிவப்பு பந்துகள் இருக்குல்ல. அவங்க என்னத்தை எடுத்தாலும் 20 தான் எடுப்பாங்க. சரி, அந்த 20ல இருந்து ஒன்னதான் எடுப்பாங்க சரிங்களா? அப்போ இங்க சாதகமான வாய்ப்பு 20ல இருந்து என்ன வேணா எடுக்கலாம். அப்போ 20 தான் மேல போடணும் சரிங்களா? புரிஞ்சிருக்கும் நம்புறேன். மேல பார்த்திருந்த கணக்குகளும் தெளிவா பார்த்திருந்தீங்கன்னா இதுவும் தெளிவா புரிஞ்சிருக்கும் சரிங்களா? இப்போ இதை டிவைட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுதான் ஒரு சிவப்பு பந்து எடுத்திருக்கான ப்ராபபிலிட்டியாக இருக்கும் சரிங்களா? பாருங்க, ஓர் 20 ஓர் 20 அப்ப P of E யோட மதிப்பு இங்க நம்மளுக்கு 1. ஆப்ஷன் பி தான் சரி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். வெற்றியை நோக்கி உங்கள் பயணத்திற்கு என் வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.